ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்டர்னேட் யூனிட்டும் வேட்டும் இது ரெண்டும் கூட வரக்கூடிய ஒரு சம்மு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஆஸ் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி நம்ம கம்பெனி க்ரியேட் பண்ணணும். இதோட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னோடய டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அதில் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு அதில் இந்த டேலியோட எஜுகேஷன் சாஃப்ட்வேரும் அதே மாதிரி இந்த நான் பண்ணுற சம்மோட கொஸ்டின்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஓகே, கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வேட் பண்ணுறதுனால கண்ட்ரி கரெக்டாக செலக்ட் பண்ணணும். ஓகே, அப்போ இந்த கொஸ்டின் இதில் நமக்கு இப்போ எவ்வளோ ஆன்சர் வருது இது எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம். இதே ஆன்சர் தான் நமக்கு வரணும். இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஐட்டம் கிரியேஷன் இருக்குது, പിന്നെ பேலன்ஸ் பர்ச்சேஸ் சேல்ஸு, പിന്നെ டோட்டல் எவ்வளோ வேட் வருது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு லெட்ஜர் க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேபிட்டல் நமக்கு தெரியும், அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட் தான் வரும். நெக்ஸ்ட்டு அதோட அமௌண்ட்டு இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் டைப் பண்ணணும். 2 lakh கிரெடிட்டில் வருதான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு கனரா பேங்க் ஓடி, இப்போ அது பண்ணணும். கனரா பேங்க் ஓடி நமக்கு தெரியும், பேங்க் ஓடி அக்கௌண்ட்டில் தான் வரும். பேங்க் ஓடி அக்கௌண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இனி அதோட ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுக்கணும். 40,000. அடுத்து ரெண்டு ஓஎஸ் அப்படின்னா ரெண்டு அவுட்ஸ்டாண்டிங். கரண்ட் லியாபிலிட்டிஸில் வரும், உங்களுக்கு தெரியும். ₹1000. அடுத்து ஜெனரல் ரிசர்வ். ரிசர்வும் சர்ப்ளஸில் வரும். ₹1,50,000. அது என்ட்ரு விடுங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு வைட்டல் தாஸ். Vital and thus sundry creditors. $70,000. இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் $4,61,000 வந்துச்சு. நெக்ஸ்ட்டு கேஷுக்கு அமௌண்ட் கொடுக்கறதுக்கு சீக்ரெட் சொல்லியிருந்தேன். அல்ட்ரில் போயிட்டு கேஷை சூஸ் பண்ணிக்கோங்க. கேஷை சூஸ் பண்ணிவிட்டு கேஷுக்கு அமௌண்ட்டு மட்டும் இங்கே கொடுத்தா போதும். 36,000. டெபிட்டில் வருது, அதை நம்ம பார்க்கணும். டெபிட்டில் தான் அமௌண்ட்டு வந்திருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அசட் சைடில் இருக்கிறது தானே நம்ம கொடுக்குறோம். டெபிட்டில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து கனரா பேங்க். தெரியும், பேங்க் அக்கௌண்ட்டில் $25,000. அடுத்து வந்து ராம்லால் ட்ரேடர்ஸ். இவங்க வந்து சன்ரி டெப்டாஸ். $20,000. இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ். அடுத்து ஃபர்னிச்சர்.
ஃபிக்ஸட் அசெட்டு 50,000. கொஸ்டின் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த சம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வருதோ அதை அப்படியே நீங்கள் கமெண்டில் போடுங்க. நான் தெரியாமல் சேவ் பண்ணிட்டேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு சம்மில் சொல்லி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி பேஜை பண்ணிவிட்டு நாம் அதை சூஸ் பண்ணணும். சீக்கிரமாக எடுக்கணுன்னா எஸ்கேப் பண்ணிவிட்டு வவுச்சரில் லெட்ஜரில் அல்டரில் போனால் போதும். அல்டரில் போயிட்டு கொடுத்தா போதும். ஃபர்னிச்சருக்கு தான் கொடுக்கலன்னா ஃபர்னிச்சரை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபர்னிச்சர் கொடுத்தாச்சு, லேண்ட் அண்ட் பில்டிங் தான் கொடுக்கல. $3,30,000. இப்போ அது டேலி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ லெட்ஜர் வந்துட்டு இப்போது டேலி ஆகிருக்கு. இனி நாம் ஐட்டம் கிரியேஷன் பண்ணலாம். அதுக்கு இன்வென்ட்ரி இன்ஃபோவில் போகணும். ஸ்டாக் ஐட்டம் இதில் வந்து க்ரியேட். ஃபஸ்ட்டு வந்து லெக்ஸு அண்டர் இருக்குது எஸ்பிஎக்ஸு ஆல்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதை க்ரியேட் பண்ணணும். எஸ்பிஎக்ஸ் சேவ் பண்ணணும். கேட்டகரி இருக்குது. இப்போ ஃபீச்சர் ஆன் பண்ணணும். அதில் போயிட்டு மெயின்டைன் ஸ்டாக் கேட்டகரி சொல்கிற அந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுக்கணும். சேவ் பண்ணணும். இப்போ தான் நமக்கு இங்கே கேட்டகரி பார்க்க முடியும். அங்கே ஆல்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு கேட்டகரி க்ரியேட் பண்ணணும். கேட்டகரி க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து யூனிட் க்ரியேட் பண்ணணும். ஆல்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி யூனிட்டும் கொடுக்கணும். சேவ் பண்ணியாச்சு. அடுத்தது நமக்கு தெரியும் பர்ச்சேஸ் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன். பர்ச்சேஸ் ப்ரைஸ் கொடுத்துருங்க 15 ப்ளஸ் இங்கே 20. இனி ஓப்பனிங் குவான்டிட்டி இல்லை. இனி நாம் கொடுக்க வேண்டியது வந்து வேட்டோட ஃபீச்சர் ஆன் பண்ணணும். அதுக்கு F11 ஃபீச்சர் செலக்ட் பண்ணிவிட்டு F3 கொடுத்து பாருங்கள். F11ல் F3யில் அப்படியே என்ட்ரு கொடுத்தா நமக்கு தெரியும். எனேபிள் வேல்யூ ஆடட் டேக்ஸ் அதுக்கு எஸ்ஸு, செட் ஆர் அல்ட்ரு வேட் டீட்டெயில்ஸ் அதுக்கு எஸ்ஸு. இங்கே வந்து ஸ்டேட்டு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஃபீச்சர் ஆன் பண்ணியிருந்தால் அது நோ கொடுத்துருங்க. இனி சேவ் பண்ணி நாம் அப்படியே கீழே வந்தால் நமக்கு இங்கே வேட் அப்ளிகபிள்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். அங்கே எஸ் கொடுங்க. இங்கே 5% கொடுத்துருங்க. 5 கொடுத்து என்ட்ரு கொடுத்தா போதும். ஓகே, இனி அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. இனி இதே மாதிரி அடுத்த ஐட்டம் பண்ணணும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் கூட இருக்குது. அல்டர்னேட் யூனிட் இருந்துச்சு, நம்ம பார்க்கல. அல்டர்னேட் யூனிட் கொடுக்கறதுக்கு நமக்கு தெரியும், போன சம்முக்கு முன்னாடி இருக்கிற சம்மில் நம்ம பார்த்தோம். இங்கே வச்சுட்டு F12 ப்ரெஸ் பண்ணணும். அதில் F12 ப்ரெஸ் பண்ணால் நமக்கு அங்கே ஆப்ஷன் வரும். யூஸ் alternate யூனிட் ஃபார் ஸ்டாக் ஐட்டம், அதுக்கு எஸ் கொடுக்கணும். அப்படியே என்ட்ரு கொடுத்து வந்தீங்கன்னா இங்கே நமக்கு alternate யூனிட் தெரியும். alternate யூனிட் வந்து பாக்ஸு, ஆல்ட்ஸ் யூஸ் பண்ணி பாக்ஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்போ இனி நம்ம கொடுக்க வேண்டியது ஒரு பாக்ஸில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு. அப்போ 1 box is equal to 10 numbers. ஓகே, அப்ளிகபிள் இங்கே எஸ் கொடுத்தாச்சு, 5% கொடுத்தாச்சு, சேவ் பண்ணியாச்சு. அடுத்து ஜார்டன் ஹார்ட் இந்த ஒரு ஐட்டம். அன்று வந்துட்டு JHX, இப்போ ஆல்ட்ஸ் யூஸ் பண்ணி JHXன்னு கொடுக்கணும். கேட்டகரி வந்து ப்ரஷ்ஷு, ஆல்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷுன்னு கொடுக்கணும். இங்கே alternate யூனிட்டும் கொடுக்கணும். இங்கே வந்துட்டு யூனிட்டு நோஸ் தான், alternate யூனிட்டு பாக்ஸ் இல்லை பேக்கெட். அப்போ ஆல்ட்ஸ் யூஸ் பண்ணி PKTன்னு கொடுக்கணும். PKT அப்படின்னா பேக்கெட். இனி ஒரு பேக்கெட்டுக்குள்ளார எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது,
50 நம்பர்ஸ் தான் ஒரு பேக்கெட்டுக்குள்ளார இருக்கணும். இங்கே எஸ் கொடுங்க. இங்கே அதோட பர்ச்சேஸ் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸ் 20, இங்கே அதோட செல்லிங் ப்ரைஸு 25. அப்ளிகபிள் இங்கே எஸ் கொடுங்க. இங்கே வந்து 5% கொடுத்துருங்க. சேவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஜார்டன் சாஃப்ட் அதுவும் ப்ரஷ்ஷு தான். நம்பர்ஸு பேக்கெட் இனி 1 packet is equal to 50 numbers. எஸ் கொடுங்க. 17, இங்கே வந்துட்டு இங்கே 22 அது கொடுத்துருங்க. அப்ளிகபிள் இங்கே எஸ் கொடுங்க. இங்கே 5%. ஓகே, இதோட நம்ம லெட்ஜர் ஐட்டம் கிரியேஷன் ரெண்டுமே முடிஞ்சு. நெக்ஸ்ட் வவுச்சர் போகலாம். வவுச்சரில் ஃபஸ்ட்டு வந்துட்டு பர்ச்சேஸ் தான் பண்ணுறோம். பில் நம்பர் 101. ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் வவுச்சர் எடுத்துருங்க. அதில் 101 பில் நம்பர் கொடுங்க. பார்ட்டிஸ் அக்கௌண்ட் நேம் வந்து வைட்டில் தாஸ் ஆல்ரெடி இருக்குது. வைட்டில் தாஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இனி நேம் ஆஃப் ஐட்டம் கேட்குறாங்க. ஐட்டம் வந்து லெக்ஸு. எவ்வளோ குவான்டிட்டி 20 பாக்ஸ் 20 பாக்ஸ்ன்னு டைப் பண்ணணும். ஏன்னா 20 பாக்ஸ் இதுக்காக டைப் பண்ணுறோம் அப்படின்னா அது அல்டர்னேட்டிவ் யூனிட்டாக இருந்ததுனால. அல்டர்னேட்டிவ் யூனிட் எல்லாம் நம்ம கண்டிப்பாக டைப் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான அந்த மெஷர்மெண்ட் வரும். ஓகேங்களா? அப்படி என்ட்ரு கொடுங்க. இங்கே நாம் என்ன கொடுக்கணும்? வேட் இருந்ததுனால வேட்டு ஆட் பண்ணிகிட்டு இருக்கிற பர்ச்சேஸ் தான் கொடுக்கணும். அப்போ பர்ச்சேஸ் வேட் அட் 5% என்ட்ரு கொடுங்க. இங்கே பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே அப்ளிகபிள் இங்கே எஸ் கொடுங்க. இங்கே பர்ச்சேஸ் டேக்ஸபிள் சொல்லிட்டு இருக்கிறத சூஸ் பண்ணுங்கள். இங்கே 5% கொடுங்க. சேவ் பண்ணிக்கோங்க. இங்கே என்ட்ரு கொடுங்க. இங்கே அதேமாதிரி ஆல்ட் யூஸ் பண்ணி இன்புட் வேட் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ் இங்கே வேட்டு இங்கே 5% 5 என்ட்ரு கொடுங்க. நாட் அப்ளிகபிள் அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ அதோட டேக்ஸ் அமௌண்ட் அங்கே அந்த 115 சொல்கிறது வந்துடும். அப்படியே நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பர்ச்சேஸ் வவுச்சர் தான். கிம் என்டர்பிரைஸ் கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். 102 கிம் என்டர்பிரைசஸ். கிம் என்டர்பிரைஸ் இல்லை, அப்போ நம்ம க்ரியேட் பண்ணுறோம். கிம் அவங்க வந்து சன்ட்ரி கிரெடிட்டாஸில் தான் வரும். சன்ட்ரி கிரெடிட்டாஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இங்கேயும் கண்ட்ரோல் ஏ கொடுத்துருங்க. இனி நேம் ஆஃப் ஐட்டம் என்ன கிம் என்டர்பிரைஸ் கிட்டேருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஜார்டன் ஹார்டு. எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்கோம்? 20 பேக்கெட் PKTன்னு கொடுத்துருங்க. ஏன்னா அது ஆல்டர்னேட்டிவ் யூனிட்டு. இங்கே பர்ச்சேஸ் வேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இன்புட் வேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம். உங்களுக்கு தெரியும் கண்ட்ரோல் F9 கொடுக்கணும். சப்போஸ் கொடுத்துட்டு நமக்கு அந்த ஃபீச்சர் வரலைன்னா நம்ம அந்த ஃபீச்சர் ஆன் பண்ணலைன்னு அர்த்தம். அப்போ F11 F2 போங்க. இந்த 3 ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு அது ஒர்க் பண்ண முடியும். அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. இனி கண்ட்ரோல் F9 கொடுத்து பாருங்கள். டெபிட் நோட் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வைட்டில் லாஸ் தான் பண்ணுறோம். அப்போ ஒரிஜினல் பில் நம்பர் 101. பார்ட்டிஸ் அக்கௌண்ட் நேம் வந்துட்டு வைட்டில் லாஸை சூஸ் பண்ணணும். நேம் ஆஃப் ஐட்டம் வந்துட்டு என்ன ஐட்டம் நாம் அவங்ககிட்டேருந்து வாங்கியிருக்கோம் இல்லை அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா 20 நோஸ் லெக்ஸு. அப்போ லெக்ஸு செலக்ட் பண்ணிவிட்டு 20 நோஸ் தான், பாக்ஸ் இல்லை. 20 நோஸ் கொடுத்துட்டு இங்கே பர்ச்சேஸ் ரிட்டனாக இருந்ததுனால பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்துக்கலாம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வேட் அட் 5%. இங்கே பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு அப்ளிகபிள் இங்கே எஸ் கொடுங்க. இங்கே பர்ச்சேஸ் டேக்ஸபிள்
பர்ச்சேஸ் பண்ண மாதிரியே தான். இங்கே 5% என்று கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இனி இன்புட் வேட், இந்த இடத்துல இன்புட் வேட். அப்போ அமௌண்ட் வந்திருக்கு. இது அப்படியே அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸு அந்த ஃபஸ்ட்டு நாம் பண்ண அந்த 101லேருந்து இது லெஸ் ஆயிரும். அடுத்து சேல்ஸ் தான் பண்ண போகிறோம். சேல்ஸ் வந்து ரன்சி எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு அதுக்கு பில் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை நாம் எடிட் பண்ணணும். எடிட் பண்ணுறதுக்கு இன்வென்ட்ரி இன்ஃபோவில் போகணும். அதில் வவுச்சர் டைப்ஸில் அல்டர், அதில் எந்த வவுச்சர் அல்டர் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணணும். இங்கே மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங் மேனுவல் கொடுக்கணும். சேவ் பண்ணணும். வவுச்சரில் போய் ஃபஸ்ட்டு பில் நம்பர் கொடுக்கணும் 4001. பார்ட்டிஸ் அக்கௌண்ட் நேம் வந்துட்டு ரன்சி எக்ஸ்போர்ட்டர்ஸ். ரன்சி எக்ஸ்போர்ட்டர்ஸ். சன்ட்ரி டெப்டாஸ். சேல்ஸ் தானே பண்ணுறோம். சன்ட்ரி டெப்டாஸ் இங்கே எஸ் கொடுத்துருங்க. சேவ் பண்ணிக்கோங்க. இது அவங்களோட டீட்டெயில்ஸு. இனி நேம் ஆஃப் ஐட்டம், என்ன ஐட்டம் நம்ம அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா லெக்ஸு தான். அப்போ லெக்ஸு சூஸ் பண்ணிக்கோங்க. இனி குவான்டிட்டி கொடுக்கணும். 10 பாக்ஸு லெக்ஸு சேல்ஸ் பண்ணுறோம். அப்போ 10 பாக்ஸு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. அப்போ 100 நோஸாக மாறிடும். இங்கே சேல்ஸ் வேட் நாம் க்ரியேட் பண்ணணும். சேல்ஸ் வேட் அட் 5%. சேல்ஸ் அக்கௌண்ட்டு இங்கே அப்ளிகபிள், இங்கே எஸ் கொடுத்துட்டு சேல்ஸ் டேக்ஸபிள் சூஸ் பண்ணணும். இங்கே 5. இதில் ஏதாச்சும் ஒன்று கொடுக்க மறந்தாச்சுன்னா அது வராது, பார்த்து கொடுங்க. அடுத்து அவுட்புட் வேட் இதேமாரி அட் 5%. டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸு இங்கே வேட்டு, இங்கே வந்துட்டு 5%. 5 கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ அதோட அவுட்புட் வேட்டு அங்கே வந்துடும். இது நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ராம்லால் ட்ரேடர்ஸ்கிட்ட இருந்து கேஷ் ரிசீவ் ஆகுது. அப்போ ரெசிப்ட் வவுச்சர் நமக்கு தெரியும். அதில் ராம்லால் ட்ரேடர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் தான் ராம்லால் ட்ரேடர்ஸ் கொடுத்து நமக்கு ரிசீவ் ஆகுது. அதில் 10,000 தான் இப்போ ரிசீவ் ஆகுது. டோட்டலி 20,000 கிடைக்க வேண்டியது இருக்குது. அதில் 10,000 தான் இப்போ ரிசீவ் ஆகுது. அது எப்படி கேஷாக நமக்கு ரிசீவ் ஆகிடுச்சுன்னா கேஷ்னு கொடுத்துக்கலாம். இங்கே கேஷ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கேஷை சூஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது சோல்டு 8 பேக்கெட் ஜோர்டன் ஹார்ட் டு ஹேண்ட் அண்ட் ரைடிங் பில் நம்பர் 4002 சேல்ஸ் பண்ணுறோம். இப்போ சேல்ஸ் வவுச்சர் எடுத்துகிட்டு 4002 பில் நம்பர். ஹேண்ட் அண்ட் ரைடிங் இல்லை. அப்போ நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணணும். ஹேண்ட் அண்ட் அவங்க சன்ட்ரி டெப்டாஸாக இருக்கும். அப்போ சன்ட்ரி டெப்டாஸ்ன்னு கொடுங்க. சேவ் பண்ணிக்கோங்க. இங்கேயும் கண்ட்ரோலையாக கொடுங்க. இனி நேம் ஆஃப் ஐட்டம், என்ன ஐட்டம் நாம் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜோர்டன் ஹார்டு வந்துட்டு 8 பேக்கெட். இங்கே டேக்ஸையும் செலக்ட் பண்ணிடுங்க. கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ரன்சி எக்ஸ்போர்ட்டர்ஸ். அப்போது F6 கொடுங்க. ரன்சி எக்ஸ்போர்ட்டர்ஸை சூஸ் பண்ணுங்கள். இங்கே கேஷ் கொடுங்க. எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ சப்போஸ் நம்ம கொடுக்க மறந்தாச்சுன்னா அதை இங்கே போயிட்டு நம்ம அமௌண்ட்டு டைப் பண்ணணும். 1500 தான் நமக்கு கிடைக்கிது, ஃபுல்லாக கிடைக்கல. அது எப்படி கேஷாக ரிசீவ் ஆகுது. அப்போ கேஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து வைட்டல் லாஸ்க்கு பேமெண்ட் பண்ண போகிறோம். அப்போ F5 செலக்ட் பண்ணிக்கோங்க. வைட்டல் லாஸை சூஸ் பண்ணுங்கள். எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுங்க. அதில் 101 சொல்கிற பில்லாக இல்லை ஓப்பனிங் பேலன்ஸாக பே பண்ணுறதுன்னு பார்க்கணும். அதில் ஓப்பனிங் பேலன்ஸ் தான் கொடுக்குறாங்க. அப்போ ஓப்பனிங் பேலன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு
ஓப்பனிங் பேலன்ஸ் 70,000 கொடுக்க வேண்டிய இடத்துல 30,000 தான் இப்போ கொடுக்குறோம். அப்போ 30,000 டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு கிரெடிட்டில் வந்து கேஷ் கொடுத்துருங்க. புரியுதுங்களா? அடுத்து வந்து மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ F9 கொடுத்தாச்சு. F9ல் ஃபஸ்ட்டு வந்து பில் நம்பர் 103. இங்கே வந்து பார்ட்டிஸ் அக்கௌண்ட் நேம் வந்துட்டு வைட்டல் தாஸ் செலக்ட் பண்ணணும். நேம் ஆஃப் ஐட்டம் வந்துட்டு ஜோர்டன் சாஃப்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஜோர்டன் சாஃப்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அது 250 நம்பர்ஸ் 250 என்று கொடுத்தா போதும், நம்பர்ஸில் வரும். இங்கே பர்ச்சேஸ் வேட்டு, இங்கே இன்புட் வேட். ஒரு வாட்டி க்ரியேட் பண்ணால் போதும், இன்னும் ஆல்ரெடி அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இனி நாம் நெக்ஸ்ட்டு பண்ண போகிற சம்மில் தான் டிஃப்ரெண்ட் டைப்பு வேட் வருது. அப்போ தான் நாம் ஒரு 2 ஐட்டத்துக்கு 2 வேட்டு ரிப்போர்ட்டெல்லாம் வந்துடும். அடுத்து சேல்ஸ் பண்ணுறோம். ரென்சி எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறோம். இப்போ சேல்ஸ் வவுச்சர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து பில் நம்பர் கொடுக்கணும் 4003. ரென்சி எக்ஸ்போர்ட்டர்ஸு, இப்போ ரென்சி எக்ஸ்போர்ட்டர்ஸு சூஸ் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் ஐட்டம் ஜோர்டன் சாஃப்ட் தான். ஜோர்டன் சாஃப்ட் சேல்ஸ் பண்ணுறோம். 200 நம்பர்ஸ். அவுட்புட்டு வேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. டேக்ஸ் அமௌண்ட் எல்லாம் எல்லாத்துக்குமே வருதான்னு செக் பண்ணணும், கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு 2 அவுட்ஸ்டாண்டிங் செட்டில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ பேமெண்ட்டில் போயிட்டு 2 OS இருக்குது. 2 OS அப்படின்னா 2 அவுட்ஸ்டாண்டிங், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 1000 2 அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் இருக்குது, அது கேஷ் கொடுத்துருங்க. செட்டில் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்து வந்துட்டு கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ஹேண்ட் அண்ட் ரைட்டிங்ஸ். அப்புறம் ரெசிப்ட் எடுங்க, அதில் ஹேண்ட் அண்ட் ரைட்டிங்கை சூஸ் பண்ணுங்கள். எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுங்க. 4002 ஃபுல்லாக ரிசீவ் ஆகுது. இல்லை, அதில் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 8,000 தான் ரிசீவ் ஆகுது. அப்போ 8,000 நம்ம அங்கே டைப் பண்ணி கொடுக்கணும். கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் லிஸ்ட்டு டெபிட்டில் வந்துட்டு கேஷாக செக்கான்னு பார்க்கணும். கேஷ் தான் ரிசீவ் ஆகுது, கேஷை சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து கேஷ் வித்ட்ரா ஃப்ரம் கனரா பேங்க். அப்போ கனரா பேங்கை செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ நம்ம வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா 10,000. அப்போ இந்த 10,000 அங்கே டைப் பண்ணுறோம். டெபிட்டில் வந்து கேஷ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சேவ் பண்ணுங்கள். அடுத்து சேலரி பெய்ட் டு ஸ்டாஃப். பேமெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு சேலரியை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் சேலரி வந்து 10,000. சேலரி அவுட்ஸ்டாண்டிங் வந்துட்டு கரண்ட் லியாபிலிட்டிஸ் கொடுக்காமல் இருக்கிற சேலரி, அது வந்து 10,000. அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. சேலரி டு ஸ்டாஃப் தானே, அப்போ சேலரி டெபிட்டில் கேஷ் தான் வரணும். ஆனால் சேலரி பே டு ஸ்டாஃப்னு வந்துச்சுன்னா கேஷ் தான் கொடுக்கணும். அது பேமெண்ட்டில் சேலரி OS போட்டதுனால பார்த்தீங்களா சேவ் ஆகாமல் நிற்கிது. அப்போ இங்கே நாம் என்ன பண்ணணும், கேஷை க்ரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்கே சேலரிக்கு நாம் காஸ் சென்டர் எனேபிள் பண்ணணும். ஏன் கேட்டிங்கன்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்களா ஸ்டாஃப் மோகன் ஷெஃபீர் இவங்க 2 பேருக்கும் தனித்தனியாக தான் கொடுக்குறோம். அப்போ அது பண்ணணுன்னா கண்டிப்பாக நாம் என்ன பண்ணணும், கோஸ் சென்டருக்கு எஸ் கொடுக்கணும். அதேமாதிரி கோஸ் கேட்டகிரிக்கு இது 2க்கும் எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்கன்னா என்ன தனித்தனியாக வந்துடும். அப்போ கேட்டகிரியில் போயிட்டு ஆல்ட் யூஸ் பண்ணி ஸ்டாஃப்னு க்ரியேட் பண்ணுங்கள். இனி கேட்டகிரியில் அடுத்த மறுபடியும் ஆல்ட் யூஸ் பண்ணி மோகன் கொடுங்க. அடுத்து மோகன் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு கேட்டகிரி கேட்பாங்க. அந்த கேட்டகிரி கேட்குற இடத்துல ஃபஸ்ட்டு நாம் ஸ்டாஃபை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாஃபை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து மோகனுக்கு எவ்வளோ 5,000. அடுத்த அதே மாதிரி ஆல்ட் யூஸ் பண்ணிவிட்டு ஷெஃபீருக்கும் இதே மாதிரி 5,000. ஓகே, இப்போ தனித்தனியாக அந்த மாதிரி டிவைட் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் நாம் அப்படி யூஸ் பண்ணுறோம். கேஷை சேவ் பண்ணிக்கோங்க.
அடுத்தது தான் சேலரி டு சேலரி அவுட்ஸ்டாண்டிங். நான் சேலரி டைப் பண்ணிவிட்டு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தேன், அதனால தான் தப்பாக போட்டேன். அப்போ இனி நாம் ஜேர்னல் தான் பண்ணணும், ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். ஃபஸ்ட்டு வந்து சேலரி. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண சேலரி செலக்ட் பண்ணால் அந்த டீட்டெயில்ஸும் கூட வந்துடும். அப்போ அதனால் என்ன பண்ணுறேன்னா சேலரி 1 சொல்லி புதுசாக ஒரு என்ட்ரி போடுறேன். இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸு இதுக்கு நோ கொடுத்துருங்க, சேவ் பண்ணிக்கோங்க. இனி இங்கே 10,000. இங்கே சேலரி ஓஎஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து டெப்ரிசியேஷன் ஆல்ரெடி யூஸ் பண்ணுங்கள். டெப்ரிசியேஷன் அன்று வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸு சேவ் பண்ணுங்கள். அமௌண்ட் கொடுங்க, ஏதாச்சும் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து கீழே என்று வாங்க. லேண்ட் அண்ட் பில்டிங் 10%. லேண்ட் அண்ட் பில்டிங்கோட வேல்யூ நமக்கு தெரியும் எவ்வளோ, 3,30,000. அதோட 10% அப்படின்னா 33,000. அடுத்தது ஃபர்னிச்சரோட வேல்யூ 50,000. 50,000ஓட 15% அப்படின்னா 7,500. இப்போ டோட்டலாக நமக்கு 40,500. அது இங்கே கொடுத்துருங்க, 40,500 என்று கொடுத்து சேவ் பண்ணுங்கள். ஓகே, இனி நாம் வேட் ரிப்போர்ட்டு போய் பார்க்கணும். அதுக்கு டிஸ்பிளே போகணும். டிஸ்பிளே போயிட்டு அங்கே ஸ்டாட்யூட்டரி ரிப்போர்ட்டு, அதில் வேட்டு ஃபார்ம் 1. அப்போ நமக்கு இங்கே தெரியும் டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கு, அதில் எவ்வளோ டேக்ஸ் அமௌண்ட் வந்திருக்கு, எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு, அதில் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு. அப்போ இதில் சின்ன ஒரு மிஸ்டேக்ஸ் வந்திருக்கு, அது என்னன்னு போய் நமக்கு செக் பண்ணி பார்க்கலாம். 527.50 வரணும் ஸ்டாட்யூட்டரி ரிப்போர்ட்டில். என்ன மிஸ்டேக்னா, நான் வந்து 2 ஐட்டத்தை மாற்றி கொடுத்துட்டேன், புரிஞ்சுங்களா? அப்போ அது என்னென்ன ஐட்டம்ஸ் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் பண்ண அந்த பர்ச்சேஸு 20 பேக்கெட், அதாவது 2வது கொஸ்டின் ஜார்டன் ஹார்டு தான் இருந்துச்சு. ஆனால் நான் ஜார்டன் ஹார்டு செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக லெக்ஸு செலக்ட் பண்ணியிருந்தேன். இந்த என்ட்ரிக்கு நான் வந்துட்டு லெக்ஸுன்னு செலக்ட் பண்ணியிருந்தேன், ஜார்டன் ஹார்டு தான் கொடுத்துருந்தேன். இது ஒரு மிஸ்டேக்கு. அப்புறம் இன்னொரு மிஸ்டேக் என்ன இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்துட்டு இங்கே அதே மாதிரி ஜார்டன் சாஃப்ட்டு இருந்துச்சு, ஜார்டன் ஹார்டு இருக்க வேண்டிய இடத்துல ஜார்டன் சாஃப்ட் இருந்துச்சு. அப்போ இந்த 2 மிஸ்டேக்னால தான் எனக்கு அமௌண்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ நான் அதை சரி பண்ணிட்டேன், இப்போ எனக்கு கிளியராக வந்துச்சு. இப்போ நம்ம எஸ்கேப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே நம்ம டிஸ்பிளேயில் போனால், அப்போ எப்போவுமே நம்ம நல்லா பார்க்கணும், ஏன்னா ஐட்டம் மாறி நாம் செலக்ட் பண்ணக்கூடாது, புரியுதுங்களா? அப்போ இதில் போயிட்டு ஸ்டாட்யூட்டரி ரிப்போர்ட்டில் போய் பார்த்தா நமக்கு வேட் ரிப்போர்ட் வரும். ஆக்சுவலி நம்ம கவர்மெண்ட்டு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு 820 தான், 820. ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது, பர்ச்சேஸ் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னா, லோஸில் வரும்போது இந்த மாதிரி வரும். கம்பெனி நிறைய லோஸில் போகும்போது தான் இந்த மாதிரி வரும். அப்போ 820 தான் ஆக்சுவலி நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட். ஆனால் 1347.50 என்ன பண்ணியிருக்கோம், நாம் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணுற டைமில் கொடுத்தாச்சு, புரியுதுங்களா? அப்போ இவ்வளோ அமௌண்ட்டு நாம் ஆல்ரெடி பே பண்ணியாச்சு, இவ்வளோ அமௌண்ட்டு தான் நம்ம ஆக்சுவலி பே பண்ணணும். அப்போ இந்த வாட்டி நம்ம வேட்டு சப்மிட் பண்ணுற டைமில் 527.50 வேட்டு ரீஃபண்டபிள் அப்படின்னா கவர்மெண்ட் நமக்கு திருப்பி தரணும். ஆனால் அது திருப்பியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அடுத்த வாட்டி நாம் வேட்டு சப்மிட் பண்ணுற டைமில் அந்த அமௌண்ட்டை வந்து லெஸ் பண்ணுவாங்க. அப்போ இதில் நாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வேட்டு ரீஃபண்டபிள் வந்து நமக்கு ரிசீவ் ஆகிற மாதிரி இப்போ பண்ண முடியாது. அது அடுத்த வாட்டி நாம் எப்போ நமக்கு ரிசீவ் ஆகுது அந்த டைமில் தான் பண்ண முடியும். அப்போ இப்போ ஜஸ்ட்டு நாம் இது அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணி வைக்கலாம். அப்போது அவுட்புட் வேட்டு 820, இன்புட் வேட்டு 1347.50, 527.50 வந்து வேட் ரீஃபண்டபிள். இப்போ பார்த்துக்கோங்க, வேட் ரீஃபண்டபிள் தான் இந்த சம்மில். வேட் பேபிள் தான் போன சம்மில் பார்த்துருக்கோம், நெக்ஸ்ட்டு சம்மிலையும் வேட் பேபிள் தான் வரும். ஓகே, அப்படின்னு நாம் வவுச்சரில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஜேர்னல் வவுச்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அவுட்புட் வேட்டு டெபிட்டில் செலக்ட் பண்ணுங்கள், அங்கே 820 சூஸ் பண்ணுங்கள். இன்புட் வேட்டு செலக்ட் பண்ணுற டைமில் 1347
7347.50 என்ட்ரு கொடுங்க. இனி இங்கே டெபிட்னு மாற்றணும், ஏன்னா டெபிட்டில் தான் வேல்யூ கம்மியாக இருக்குது. அங்கே போயிட்டு ஆல்ட்ஸ் யூஸ் பண்ணி வேட் ரீஃபண்டபிள் கொடுங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு கவர்மெண்ட் நமக்கு தர வேண்டிய அமௌண்ட், ரீஃபண்டபுளான அமௌண்ட். அப்போ அதனால கரண்ட் அசெட்டுன்னு கொடுத்துக்கலாம். சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த அமௌண்ட் இங்கே வந்துச்சு. இது அப்படியே என்ட்ரு கொடுங்க, சேவ் பண்ணுங்கள். இவ்வளோ தான். இனி எஸ்கேப் பண்ணுங்கள். வவுச்சரில் பேலன்ஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போனால் நெட் லாஸ் 57,000 கரெக்டான ஆன்சர் தான். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் அமௌண்ட்டு 4,68,297.50 கரெக்டான ஆன்சர் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு நமக்கு வேட் அமௌண்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அது நான் ஐட்டம் சேஞ்ச் பண்ணி போட்டதுனால அது கிளியர் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்களும் பண்ணும்போது கரெக்டான ஐட்டம் செலக்ட் பண்ணி கொடுங்க. ஐட்டம் செலக்ட் பண்ணுறதுல டிஃப்ரெண்ட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி மிஸ்டேக் வரும். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள்.